கலாசூரி தேசநேத்ரு கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது அவரது உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுவாமி விவேகானந்தா கலாசார நிலையத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கல்விமான்கள், ஊடகவியலாளர்கள், இசை பிரபலங்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். இலங்கையின் முன்னணி இசை ஊடக ஆளுமை கலாசூரி தேசநேத்ரு கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் கடந்த ஆண்டு பிப்ரவரி 17 ஆஸ்திரேலியாவில் காலமானார். அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் பாடகி, ஒலிபரப்பாளர், வீணையாசிரியர், நடன நிகழ்ச்சிகளின் ஒழுங்கமைப்பாளர் என பல்வேறு பரிணாமங்களை கொண்டு மிளிர்ந்த ஆளுமையாவார். அன்னார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருந்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இசை, கர்நாடக சங்கீதம், நாட்டியம் என்பவற்றை கற்பிக்கும் விரிவுரையாளராகவும் கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. கலை நிகழ்வுகளும் நினைவேந்தலை அலங்கரித்தன. இலங்கையினுடைய இசை நடனத்துறையில், இலங்கையினுடைய ஊடகத்துறையில் மிகப்பெரிய வெளிசக்தியாக இருந்து பலரது ஒழுக்கத்தை உள்ளடத்திய ஒரு அற்புதமான ஆன்மா ஸ்ரீமதி ஸ்ரீரங்கநாதன் அவர்களது. ஏனென்றால் அவர் அப்படி, இதனாலதான் எங்களுக்கு அத்தனையும் எங்களுக்கு உள்நோக்கி வந்தது. அப்படி வந்ததுனாலதான் எங்களை போன்ற அடுத்த சந்ததியினர் கூட இன்றைக்கு இசை ஒழுக்கம், நடன ஒழுக்கம், ஊடக ஒழுக்க அறம் என்கின்றதை புரிந்து கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. அருந்ததி தன்னை வெறும் தமிழ் சமூகத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் இலங்கையில் உள்ள பல்வேறு சமூகங்களோடும் இணைத்துக் கொண்டார். போர் சூழலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் வெவ்வேறு இனக்குழுக்களிடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தவும் அதன் ஊடாக சமாதான மற்றும் சமசத்திற்கான ஒரு பாலமாகவும் திகழவும் அவர் விரும்பினார். Abhirami Amma also, I would like to thank you for the services you rendered to the community.